வணக்கம் நண்பா. இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்ஸ்டாகிராம் வந்து இப்போ ஒரு வைரலாக ஒரு வீடியோ போயிட்டுருக்கு. அது என்னென்னா, இந்த எடிட்டிங் பண்ணி இந்த சாங்லாம் வந்து வர வீடியோ. அந்த வீடியோ வந்து நம்ம எப்படி எடிட் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் எந்த சாஃப்ட்வேர், எந்த ஆப் எதுவுமே ஏற்ற தேவையில்ல. இது வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயே ஒரு ஃபில்ட்ரு தான். அந்த ஃபில்ட்ரு படி இது பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களால் எடிட் பண்ண முடியும். யாரால் வேணால் அது பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்ம வீடியோ யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தூக்கி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு ரீச் ஆகிட்டு இருக்கும். எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உடனே ரிப்ளை பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணால் இன்ஸ்டாகிராம் உள்ளே போய்க்கோங்க. இன்ஸ்டாகிராம் உள்ளே போய்ட்டு இங்கே சைடில் ஸ்டோரி இது இருக்கும்ல, அதை ஸ்டோரி இதை தள்ளிட்டு நீங்கள் வந்துன்னா இங்கே ரீல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ரீல்ஸில் போய்ட்டு மேலே ஃபில்ட்ரு ஒன்று இருக்கும், ஃபில்ட்ரு ஆப்ஷன். அந்த ஃபில்ட்ரு ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் என்ன ஃபில்ட்ரு ஆப்ஷனில் போய்ட்டு சர்ச் பண்ணுங்கள். அதில் வந்து நீங்கள் என்ன சர்ச் பண்ணால் இங்கே வந்து நிறையா உங்களுக்கு ரீல்ஸ் கொடுத்துருப்பாங்க, ட்ரெண்டிங், ரீல்ஸ், அப்பியரன்ஸ். அதில் வேணால் நீங்கள் ஏதாவது ஒன்று இது பண்ணிக்கலாம். இப்போ இல்லைனா நீங்கள் அந்த இதில் போய்ட்டு அந்த ஃபில்டரில் போய்ட்டு சர்ச் பண்ணுங்கள். அந்த சர்ச் பார் மேலே டாப்பில் இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுன்னா அதை கொடுத்துக்கிட்டு வேர்ல்டு எக்ஸ் அப்படின்ற ஒரு ஃபில்டரை சர்ச் பண்ணுங்கள். வேர்ல்டு எக்ஸ் அப்படின்ற ஃபில்டர் சர்ச் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு ஒரு இது வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு ஒரு அந்த இதை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அடுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபில்டர் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் 3 ஆப்ஷன் கீழே இருக்கும். ஆட் ஃபோட்டோ, ஆட் மீடியா, சேஞ்ச் மீடியா அப்படின்ற ஆட் மீடியான்னு லாஸ்ட்டில் ஒன்று இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணால் உங்களுக்கு ஃபோட்டோ எந்த ஃபோட்டோ ஆட் பண்ணணுமோ அந்த ஃபோட்டோவை போய்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோட்டோ ஆட் பண்ணிவிட்டேன். அடுத்தது வந்து நீங்கள் வந்து இப்போ ரீல்ஸ் எப்படி எடுக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் சென்டரில் கிளிக் பண்ணி ரீல்ஸ் எடுத்தாலே போதும், சாங்கும் தானாகவே வந்துடும். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. பார்த்தீங்கன்னா நான் கிளிக் பண்ணி இது பண்ணுறேன், அதுவாக ஆட்டோமேட்டிக்காக சாங் ப்ளே ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சேவ் பண்ணி இல்லை ரீல்ஸாக போஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ப்ரிவியூ வேணாலும் ப்ரிவியூ படுத்துக்கலாம். அப்படியே ப்ரிவியூ கொடுத்து எதாவது கட் பண்ணால் கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ரீல்ஸ் போஸ்ட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தாங்க. நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் போட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம